அவங்க வந்து அணு ஆயுத சோதனையை நடத்த முடியாது. அணு ஆயுதங்களை வந்து அமைதிக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்படி குண்டுகளை தயாரிக்கிறப்ப அது வந்து இஸ்ரேல் மேலே தான் போடப்படும். இஸ்ரேல் மேலே தான் அது அவங்க வந்து எங்களை தான் தாக்குவாங்க. ஆனால் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து தாக்கிவிட்டது. எங்களை கேட்காம நீங்கள் போய் ஈரானை தாக்கிட்டீங்க, அதனால் நாங்கள் உங்களோடு இல்லை. ஈரான் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து அவங்கள தாக்கிறத நீங்கள் தடுத்து நிறுத்தாமல் போயிட்டீங்க, அதனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரல. போரின் போது வந்து அணு ஆயுத இடங்களை தாக்கக்கூடாது என்பது தான் ஒரு ரூல், அதுதான் வந்து சட்டம். பாகிஸ்தான் வந்து கட்டாயமாக ஈரானுக்கு வந்து ஆதரவாக தான் அவர்கள் இருப்பார்கள். அமைச்சர்களோடு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டால் போர் நிறுத்தம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து மோதல் போக்க நீடித்து வந்துட்டு இருக்காங்க. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களையும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதற்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு பெர்னார்ட் டி சாமி சார் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈரானும் இஸ்ரேலும் நட்பு நாடுகளாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். நட்பு நாடுகள் எப்படி எதிரிகளாக மாறினாங்க, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க நட்பு நாடுகளாக இருந்தாலும் ஒரு எதிரி நாடுகளாகவும் இருந்தாங்க. அதாவது ரொம்ப முன்னாடி நம்ம போனோம்னா அவங்களுடைய வரலாற்றில் வந்து அந்த இடம்தான் வந்து கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்வாங்க, நாகரீகங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடம். அங்கே தான் வந்து பாபிலோனிய நாகரிகமும் பெர்ஷியன் நாகரிகமும் உருவாகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக், ஈரான், டர்க்கி இது எல்லாமே வந்து அதனுடைய நிலப்பரப்பில் தான் இது வருது. அதனால் வந்து ஈரான் வந்து பெர்ஷியாவுடைய கையில் தான், பாரசீக ஆட்சின்னு சொல்கிறோமே, சைரஸ் 1, சைரஸ் 2 அவங்கெல்லாம் இருந்தக்கூடிய ஒரு ஆட்சி. மிகவும் ஒரு நாகரிகங்களுடைய தொட்டில்கள் என்று சொல்லும் பொழுதே அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு எழுத்து முறை இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருந்துச்சு, தத்துவம் இருந்துச்சு. அது மாதிரிலாம் வந்து நிறைய அந்த காலத்திலேயே ஒரு முன்னேறிய ஒரு நாகரிகங்கள் அந்த நாகரிகம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அதன் அடிப்படையில் அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 1979க்கு முன்பு வரை 2 பேரும் நட்பு நாடுகளாக தான் இருந்தார்கள். அந்த நட்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 79 வரை ஈரான் வந்து ஒரு ஷா ஆஃப் ஈரான்ட்டு இருக்குது. அவர் வந்து ரேசா பஹ்லவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷா, ஷா தான் வந்து அங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து அமெரிக்காவை அப்படியே பின்பற்றியவர். அவர் வந்து ஈரானை வந்து ஒரு அமெரிக்காவை போல் ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர். அது ஒரு இஸ்லாமிய ஷியா நாடாக இருந்தால் கூட பெண்கள் படிக்க வேண்டும், எல்லாரும் படிக்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்பங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு மாடர்னைஸ்டு ஸ்டேட்டாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். அப்படி கொண்டு வந்துட்டுருக்கும் போது தான் இந்த 1979ஆம் ஆண்டு இந்த ஈரானியன் ரெவல்யூஷன் நடக்குது. அதன் மூலமாக அவர் தூக்கி எறியப்படுகின்றார். அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டில் கொஞ்சம் பிற்போக்குத்தன்மை, கொஞ்சம் மதவாத இது அதெல்லாம் சேர்ந்ததுனால அந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அமெரிக்காவை போல் அவ்வளவு இல்லை. ஒரு 40 ஆண்டுகளாக கொஞ்சம் ஒரு பின்தங்கிய நிலை, ஒரு தேக்க நிலை, ஒரு மதத்தை தழுவிய ஒரு ஆட்சி. ஷியா மத தலைவர்கள் தான் நாங்கள் ஆட்சியை பிடித்து கொண்டார்கள். ஷியா மத தலைவர் தான் அயத்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் அயத்துல்லா கமீனி இப்போல்லாம் இருக்கிறவர், இந்த மாதிரிலாம் அவங்களுடைய ஆட்சியாளர்கள் வந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஈரான் வந்து என்ன நினச்சதுன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து இஸ்ரேலை உருவாக்கிய காரணத்தினால, அமெரிக்காவுக்கு அவங்க எதிர்த்து நின்னதுனால, இந்த ஈரானியன் ரெவல்யூஷனே வந்து அமெரிக்காவை எதிர்த்ததுனால, இஸ்ரேல் அமெரிக்காவில் 1948 உருவாக்கப்பட்டதுனால, அதனால் வந்து இஸ்ரேல் வந்து இங்கே இருந்து பெரும்பாலான அரேபியர்கள் அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க, அங்கே பலஸ்தீன நாடு வந்து இல்லாமல் போய்விட்டது என்பதை வந்து ஒரு மையமாக வைத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். அப்பொழுது தான் அவர்கள் வந்து அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய யார் யார் வந்து இஸ்ரேலோட தான் சண்டை போட்டாங்களோ அவர்களுக்கு ஆயுதம் வழங்குவது, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவது போன்ற செயல்கள் வந்து 1979 தான் ஆரம்பிக்கின்றன. இஸ்ரேல் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சா இஸ்ரேல் மீது பயன்படுத்துவாங்க, இஸ்ரேலுக்கு கடுமையான தாக்கம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்களா?
இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அதாவது வந்து இன்னைக்கு இந்த இது வந்து ஒரு நியூ டிபேட். இது வந்து இந்த என்பிடி அப்படின்வாங்க, நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்வாங்க. அதாவது வந்து அந்த அணு ஆயுத குறைப்பு என்பது வந்து 1968 வருது. அந்த 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 கன்வென்ஷன் வந்ததுக்கப்புறம் 1970 அது எல்லா நாடுகளும் கையெழுத்திட ஆரம்பிக்கின்றன. அதில் வந்து கையெழுத்திடாமல் இருக்கிறவர்கள் வந்து 3 நாடுகள் தான்: இஸ்ரேல், இந்தியா, பாகிஸ்தான். இது 3 நாடு தான் அந்த என்பிடின்ற அதில் வந்து சைன் பண்ணல. இவங்க 3 பேருக்குமே இந்த தொழில்நுட்பம் இருக்கின்றது. அதனால் இவங்களும் வந்து அந்த தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்களுமே வந்து டெஸ்டிங், அணு ஆயுதத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே வந்து இந்த நாடுகளும் பண்ணாங்க. ஈரான் போல நாடுகள் வந்து நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்கின்ற அந்த ஒரு இதில் இருக்கவங்க, அவங்களாம் என்பிடியில் இருக்கிறவங்க. நார்த் கொரியா மட்டும்தான் அதை வந்து என்பிடியில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2003 அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ உலக நாடுகளில் இன்றைக்கி 4 பேர் தான் அதில் இல்லை. மற்றபடி எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க. ஈரான் வந்து உள்ளே இருக்கிற நாடு. அப்போ ஈரான் வந்து அந்த இதில் வந்து அந்த கன்வென்ஷனில் என்பிடியில் இருக்கிறதுனால அவங்க வந்து அணு ஆயுத சோதனையை நடத்த முடியாது. அணு ஆயுதங்களை வந்து அமைதிக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நிபந்தனை. இது வந்து 2015ஆம் ஆண்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் வந்து, இந்த மாதிரி ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கு, அதை வந்து நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து, ஒபாமா அப்போ வந்து அதிபராக இருக்கிறார், அப்போ வந்து ஒரு இதை ஒன்று போடுறாங்க. அப்போ வந்து உங்கள் நாட்டில் நாங்கள் வந்து உங்களுடைய அணு ஆயுதங்களெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்றத அதை ஈரானும் ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்போ 2015 வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு ஈரானில் வந்து என்ன நடக்குது, அது வந்து உண்மையிலேயே அவங்களோட வளர்ச்சிக்காக தான் நடக்கிறாங்களா, இப்போ எப்படி வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அங்கே ஈரான்லேயும் இருக்குன்னு, அதெல்லாம் இருக்கா என்னான்னு பார்க்குறதுக்காக தான் பண்ணாங்க. ஆனால் 2016 வந்து ஒபாமா ட்ரம்ப் வந்து திருப்பியும் அதிபர் ஆகிடுறார். அப்போ 2018 அவர் வந்து இதை விட்டு வெளியே வந்துடுறார். இவர் வெளியே வந்ததுனால, அப்போ வெளியே வந்ததுக்கு காரணமே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணிட்டீங்க. அவர் வந்து பராக் ஒபாமாவை சொல்கிறார், நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டினோடு நீங்கள் வந்து சமரசனம் செய்து கொண்டீங்க, அவங்கள நீங்கள் நம்பிட்டீங்க, நீங்கள்லாம் ஏமாந்து விட்டீங்க, அவங்கள்ட்ட இருக்குது அது அப்படின்னா, அதனால் அது வந்து முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறது, எங்கள்கிட்ட வந்து அணுவை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் டெக்னாலஜின்றது எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து அணுவை வந்து நாங்கள் பயன்படுத்தவில்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கடைசியாக வந்து இந்த போர் இந்த தாக்குதல் வந்து 13ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. 12ஆம் தேதி அன்றைக்கி அந்த IAEA என்பது தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி, UN ஏஜென்சி வந்து இதெல்லாம் கண்காணிக்கிற ஏஜென்சி வந்து IAEA தான், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னுவாங்க. அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, சரியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து சிலதெல்லாம் வந்து பின்பற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை 12ஆம் தேதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பின்பற்றப்படவில்லை அப்படின்றத வந்து இஸ்ரேல் போல நாடுகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த யுரேனியம் எடுக்கிறாங்க. அந்த யுரேனியத்தில் வந்து அவங்க வந்து அதை வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக அது வந்து ஆக்கப்படுது. அப்போ செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக 60% மேலே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்ன ஆகும்னா குண்டுகளை தயாரிக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய அளவு 60% கடந்துருச்சுன்னா அப்போ ஈரான் வந்து குண்டுகளை தயாரிக்கும். அப்படி குண்டுகளை தயாரிக்கிறப்ப அது வந்து இஸ்ரேல் மேலே தான் போடப்படும், இஸ்ரேல் மேலே தான் அது அவங்க வந்து எங்களை தான் தாக்குவாங்க. அதற்கு முன்னாடி நாங்கள் போய் அவங்களுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் தாக்கி அழித்து விடுகின்றோம். அப்போ வந்து அவங்க கையில் அது இருக்காது, அப்போ அது எங்கள் மேலே அவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத காரணத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் அது உள்ளே போய் அந்த தாக்குதலை நடத்தினார்கள். இன்னொரு வாதமே முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அணு ஆயுத ஒப்பந்தம் போடுவதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு எட்டிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக முன்கூட்டியே இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு. இதற்கு உங்கள் கருத்து என்ன? அது உண்மைதான். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து இந்த தாக்குதல் 12ஆம் தேதி அன்றைக்கி இந்த இன்ஸ்பெக்ஷன் முடியுது. அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து அவங்க சொல்கிறாங்க, சில ஈரான் வந்து சில நிபந்தனைகளை மீறிவிட்டார்கள், நடைமுறைகளை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். 13ஆம் தேதி அன்றைக்கி இவங்க வந்து அவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்துகின்றாங்க. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே வந்து 15ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கணும். ஒமான் நாடு தான் இது வந்து 2 நாடுகளையும் ஒன்றா கொண்டு வந்துச்சு, அமெரிக்காவையும் ஈரானையும் ஒன்றா உட்கார வச்சு
நீங்கள் வந்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 6வது சுற்று. அதனால் வந்து இவர் வந்து ட்ரம்ப் வந்து அதிபராக வந்துட்டா கூட அவர் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு இது கொடுத்தார். நாங்கள் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நம்ம தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தையில் நம்ம வந்து பார்க்கலாம், நீங்கள் வந்து தவறான செயல்களுக்காக நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத அவர் சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து தாக்கிவிட்டது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரம்ப் கொடுத்ததும் சரி, அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ கொடுத்ததும் சரி, யூனிலேட்டரல் ஆக்ஷன் ஆஃப் இஸ்ரேல், தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள், நாங்கள் இதற்கு உங்களுக்கு ஒத்து வர முதல்ல அவங்களுடைய ஸ்டாண்டே என்னன்னா, எங்களை கேட்காம நீங்கள் போய் ஈரானை தாக்கிட்டீங்க, அதனால் நாங்கள் உங்களோடு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தார்கள். இப்பொழுது கூட அவர் வந்து நாங்கள் இன்னும் ஒரு 15 நாளில் 2 வாரத்தில் நான் வந்து அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குமா இல்லையா அப்படின்றது கூட அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, இஸ்ரேலோடு சேர்ந்து இல்லை, தனியாக அப்படி தான் அவர் யோசிக்கிறார். இஸ்ரேலோடு சேர்ந்து அவர்கள் வந்து இந்த தாக்குதலை மேற்கொள்வதாக அது மாதிரி அவர் சொல்லலை. இதை தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது எப்படி நடக்க போகுதுன்னு. அதனால் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க தாக்கி விட்டதுனால ஈரான் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து அவங்கள தாக்கிறத நீங்கள் தடுத்து நிறுத்தாமல் போயிட்டீங்க, அதனால் இந்த பேச்சுவார்த்தையை இன்னைக்கு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6வது சுற்று அந்த பேச்சுவார்த்தை இதில் நடக்காமல் போயிடுச்சு. அதனால தான் அது முடிவு பெறாத இருக்குது. ஆனால் வந்து தொடர்ந்து நடத்தலாம் என்று இப்போ திருப்பியும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் தொடர்பில்லை அப்படின்னு ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு. இப்போ அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இனிமேல் அவர் என்ன மாதிரியான முயற்சிகளை கையில் எடுக்கலாம்? ட்ரம்ப் வந்து இப்போ வந்து G7 மாநாட்டுக்கு கனடா போயிட்டு வந்தார். அப்போ வந்து G7ல் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சீஸ்ஃபயர், இது வந்து இமீடியட்டாக இந்த போர் நிறுத்தம் உடனடியாக நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய அந்த அணு ஆயுத இடம் எல்லாத்தையும் அவங்க வந்து தாக்குறாங்க. நேற்றெல்லாம் வந்து 19ஆம் தேதி ஆரக் அப்படின்ற ஒரு இடத்துல தாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து புளுட்டோனியமும் இருக்குது. அதனால் வந்து புளுட்டோனியம் வந்து குண்டு செய்வதற்காக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. அந்த ஆரக் அப்படின்றத இடத்த, நத்தான்ஸ் என்ற இடம், பவர் ஸ்டேஷன்ஸு எல்லா இடத்தையுமே அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. இப்போ இதனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், போரின் போது வந்து அணு ஆயுத இடங்களை தாக்கக்கூடாது என்பது தான் ஒரு ரூல், அதுதான் வந்து சட்டம். அதை மீறி இப்படி தாக்கும் பொழுது அங்கே வந்து இன்றைக்கி அந்த இது வந்து ஏற்படுவதற்கான கதிர்வீச்சு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன. கதிர்வீச்சு ஏற்படுதுன்னு சொன்னால் அது வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகளை மக்களுக்கும் இயற்கைக்கும் வந்து உண்டாக்கும். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஆனால் இந்த ஆரக்கெல்லாம் தாக்கப்பட்ட பொழுது அதனுடைய டூமை இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி தாக்குதலுக்கு உட்பட்ட பொழுது IAEA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் வந்து கதிர்வீச்சு ஏற்படலை, ஆனால் கதிர்வீச்சு ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த போர் அதுதான் வந்து இன்றைக்கி பெரிய கன்சர்னாக இருக்குது எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து இந்த நியூக்ளியர் இன்றைக்கி அணு ஆயுதங்களை தொடர்புடைய இந்த இடங்களை இஸ்ரேல் தாக்குமே, ஆனால் கதிர்வீச்சு ஏற்பட்டு அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னால்தான் தான் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எல்லோருமே இன்றைக்கி சொல்லுகின்றார்கள். அதை வைத்து கொண்டு தான் இவரும் வந்து நான் முதல்ல வந்து யூனிலேட்டரல் அப்படின்னாரு, நீங்கள் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டீங்கன்னு அமெரிக்கா சொல்லிச்சு. ஆனால் இப்போ வந்து நாங்கள் போரை துவங்க போகிறோம், ஈரான் மீது நாங்கள் போர் தொடுக்க போகிறோம்னாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு ஒரு 15 நாட்கள் நான் அதற்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவு செய்வேன் அப்படின்றாரு. அதற்கு கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இதற்குள்ள அமைதி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து 3 மினிஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறாங்க ஜெனீவாவில். ஜெர்மன் ஃபாரின் மினிஸ்டர், ஃப்ரெஞ்சு ஃபாரின் மினிஸ்டர், பிரிட்டிஷ் ஃபாரின் மினிஸ்டர் லாமி இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துட்டார். அவங்க 3 பேரும் வந்து ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சரோடு இன்றைக்கி பேசுகிறாங்க. இதன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்பம், இந்த ஆரம்பத்தை வைத்துக்கொண்டு அவங்களுடைய தலைவர்கள்ட்ட போய் இவங்க சொல்கிறத வைத்துக்கொண்டு இதை முன்னெடுப்பாக இதனுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்காகவும் போர் நிறுத்தத்துக்காகவும் இது செயல்படும் என்று தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுக்கு பின்னாலிருந்து அமெரிக்கா இயக்குகிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஈரான் முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பாகிஸ்தானிகளுக்கு ஆதரவாக கிளம்புருவாங்க, இஸ்ரேல் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்கன்னா அவர்களை தாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து எதிர்ப்பு போன்ற இதெல்லாமே வந்துச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? பாகிஸ்தானினுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கும்? பாகிஸ்தான் வந்து ஈரானோட ஒரு பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது. அதனால் வந்து பாகிஸ்தானும் ஈரானும் வந்து அண்டை நாடுகள், அவங்க வந்து நெய்பர்ஸ்.
இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்களுடைய ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார், ஈரானில் சொல்லியிருந்தார். எங்கள் மீது இஸ்ரேல் வந்து இந்த நியூக்ளியர் இதை வந்து தாக்குச்சுன்னா, அணு ஆயுதத்தை தாக்குச்சு. ஏன்னா நியூக்ளியர் வந்து இவங்கள்ட்டையும் இருக்குது, இஸ்ரேல் கையிலையும் இருக்குது. அதனால் வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுடைய இதை வந்து அணுகுண்டினால் எங்களை தாக்குனாங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் வந்து இதை வந்து தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். இவங்க எல்லாருமே வந்து நட்பு நாடுகள் தான். இன்றைக்கி வந்து ஈரானோட தொடர்ந்து கடந்த 50 ஆண்டுகளாக இந்த ஒரு அந்த வெஸ்ட் ஏஷியாவில் அந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையில் முதலேருந்தே நம்ம பார்த்தோம்னா ஈரான், சிரியா, ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஒரு அணியில் நிற்கிறாங்க. இதை தான் அவங்க வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸாக நாங்கள் இருக்கிறோம், அச்சு நாடுகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து கட்டாயமாக வந்து அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரஷ்யாவும் சைனாவும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து ஓப்பனாக வரல. ஏன்னா அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த போர் வந்து எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு. 2 நாடுகள்லேருந்து இதை மீறி இன்னும் மற்ற நாடுகள் அதில் களமிறங்கமே ஆனால் அவர்களும் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டையும் களமிறங்குவதை பற்றி அவர்களும் வந்து என்ன என்பதை வந்து அவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த விதத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து கட்டாயமாக ஈரானுக்கு வந்து ஆதரவாக தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் வந்து இந்த போரினுடைய போக்கை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடும், அது எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஈரான் அப்படின்றது நமக்கு தெரியும். பாகிஸ்தானை பற்றி நம்ம பேசும்போது 2 கேள்விகள் எழுது சார். முதல் விஷயம், இஸ்ரேலை எதிர்த்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவில் பாகிஸ்தான் கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறது முதல்ல. இரண்டாவது, அப்படி இருக்கும் பட்சத்தில் தாக்குதல்களை நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதற்கு உங்கள் பதில் என்ன? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ வந்து இந்தியா வந்து அணு ஆயுத சோதனையை நடத்துகிறதோ அதே போல் இந்தியா தான் வந்து முதல் நாடு நம்ம வந்து என்பிடியில் சைன் பண்ண மாட்டோம். அது ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய 5 பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள நாடுகள் மட்டும் வந்து அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ளலாம், அவர்கள் டெஸ்ட் பண்ணலாம், அவங்க அதை விரிவாக்கலாம், அதெல்லாம் இருக்குது. மற்ற நாடுகள் யாரும் வந்து அதை பண்ணக்கூடாதுன்றது வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது. அதனால் சைன் பண்ண மாட்டோம்னு சொன்ன முதல் நாடு வந்து இந்தியா. அதே போல் இஸ்ரேலும் சைன் பண்ண மாட்டேன்னுச்சு. அதே போல் வந்து பாகிஸ்தானும் இந்தியானால தான், இந்தியா இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால தான் பாகிஸ்தானும் இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஆனால் இந்த 3 நாடுகளுமே அவங்க வந்து நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, அணு ஆயுதங்களை சோதனைகளை நடத்தினார்கள், அமைதிக்காகவும் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரியான இதுக்காகவும் வந்து கட்டாயமாக அவங்க வந்து அணு ஆயுத சோதனைகளாக நடத்துகிறாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது. அதனால் வந்து பாகிஸ்தான் வந்து கட்டாயமாக அந்த டெக்னாலஜியை வந்து டெக்னாலஜி மூலமாக அவங்க தயாரித்த குண்டுகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து நிறையாவே இருக்கின்றன. இதில் தான் நம்ம பார்க்கணும், அவர் வந்து அந்த முனீர் அவங்களுடைய இராணுவ அதிகாரியை கூப்பிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேசினதெல்லாம் வந்து இந்த போரின் பின்னணியில் தான். ஏன்னா ஈரானோடு நடந்திருக்கக்கூடிய போர் வந்துச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட என்ன மாதிரியான ஒரு இதை வந்து மேற்கொள்ளும், அவர்கள் மூலமாக அவர்கள் செயல்பட முடியுமா, ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு நெய்பர் அவங்களுக்கு வந்து. அதனால் வந்து அதை பற்றி ஒரு அதுவும் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக எல்லாரும் சொல்கிறார்கள். இதை தவிர்த்து வேறு என்னென்ன பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அந்த மீட்டிங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன் கேமரா மீட்டிங், அதில் நடந்தது யாருக்குமே வெளியே தெரியாது. 2 ஹவர்ஸ் நடந்திருக்கு, தெரியல அப்படின்னா. ஆனால் இதுவும் பேசப்பட்டிருக்கலாம், கட்டாயமாக பேசப்பட்டிருக்கலாம். ஏன்னா போர் ஆரம்பிச்சிட்டதுனால, அதுவும் பாகிஸ்தான் வந்து ஒரு அண்டை நாடாக இருக்கிறதுனாலையும் அதே சமயத்தில் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனாலையும் இதை பற்றி கட்டாயமாக பேசியிருப்பார்கள். அதனால் வந்து பாகிஸ்தான் கட்டாயமாக வந்து ஈரானுக்கு துணை போவதற்கான எல்லா எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றன. இப்போ இஸ்ரேல் ஈரான் இடையே இந்த மோதலை நம்ம கவனிக்கும் போது தாக்குதல்களை பொறுத்த வரைக்குமே வான்வழி தாக்குதல்களாக தான் இருக்கு. தரைவழி தாக்குதல்கள் அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கப்படலை. அதிகமாக வான்வழி தாக்குதலை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமாக என்ன இருக்கு? அவங்க இந்த நில அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்? அதாவது இன்றைக்கி வந்து இந்த போரே வந்து இந்த 4th ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் வார்ன்றாங்களே, இதெல்லாம் வந்து மிசைல்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரோன்ஸ், இதெல்லாம் வந்து யூஏவிஸ், அந்த மாதிரி வந்து ஆள் இல்லாத விமானங்கள், ட்ரோன்ஸ், இதுதான் இன்றைக்கி மிசைல்ஸ். இன்றைக்கி இதில் தான் வந்து போரே நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் வரப்போகிற நாட்களில் நடக்கக்கூடிய போராக இருக்கும். இனிமேற்பட்டு இராணுவ வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று எல்லை தாண்டி சென்று சண்டையிடுவது அப்படின்றதெல்லாம் ஒரு முடிந்துவிட்ட போர்க்காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து புதிய போர்கள், நியூ ஜெனரேஷன் வார்ஸ். அதனால் இது வந்து கட்டாயமாக இது இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இதற்கான பாதுகாப்பை அந்த நாடுகள், அதனால தான் வந்து அயன் டோம் அப்படிலாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் மீறி வந்து மிசைல்ஸ் எல்லாம் உள்ளே உழுது. அப்படி இருக்கிறப்ப ஆகக்கூடிய செலவினங்கள் மிக அதிகம், தொழில்நுட்பம் வந்து ரொம்ப
ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியாக இருந்தால் தான் ஒரு நாடு வந்து எதிர்கொள்ள முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து போரினுடைய போக்கே இன்றைக்கி மாறி இருக்கின்றது. ரெண்டு நாடுகளுமே மாறி மாறி எச்சரிக்கையெல்லாம் விடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பலமா நம்ம என்னென்ன விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும், அதே மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதாவது இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து 48 அவங்க உருவான காலத்துலேருந்தே அவங்க வந்து அண்டை நாடுகளோடு வந்து ஒரு பரஸ்பரமாக இல்லை. அண்டை நாடுகள் யாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா பலஸ்தீனம் என்ற இடத்தில் தான் இஸ்ரேல் உருவாக்கப்படுது. அதனால தான் வந்து ஐநா வந்து அதை உருவாக்கினப்போ கூட 2 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிரியேஷன் ஆஃப் பாகிஸ்தான், கிரியேஷன் ஆஃப் பாலஸ்தீன், ரெண்டுமே உருவாக்குறாங்க. ஆனால் பலஸ்தீன் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து உருவாக்கப்படாத ஒரு நாடாகவே இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல வந்து இன்றைக்கி அவ்வளோ கான்ஃப்ளிக்ட்ஸ், அவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது இன்றைக்கி வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து அவங்க பாதுகாப்பை தான் வந்து ஒரு முதல் கட்டமாக அவர்கள் வந்து வைக்கிறார்கள். தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய நாடு செக்யூராக அங்கே இருக்கணும், தங்களுடைய மக்கள் அங்கே வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த யூதர்கள் அப்படின்றவங்க உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க. ரஷ்யாவில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக இருக்காங்க, அமெரிக்காவில் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க வந்து யூதர்கள் தான். அந்த விதத்தில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே அந்த நாட்டு அரசியலில் பங்கேற்கிறாங்க, அந்த நாட்டு கட்சிகளில் இருக்காங்க, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியை, அந்நிய உறவை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம், யூதர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அதான் வந்து உலகெங்கிலும் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய நிலையில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதை ஒன்று வந்து கட்டாயமாக நாம் பார்க்க வேண்டும். இதை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடு, 90 மில்லியன். அதனால் வந்து ஒரு உலகத்தில் 17வது ஜியாகிரஃபி அண்ட் டிமோக்ரஃபி அப்படின்னும், பூகோளத்தில் நாட்டினுடைய சைஸும் சரி, மக்களுடைய பாப்புலேஷனும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு பின்தங்கிய தன்மை அப்படின்றது ஒரு 40-50 ஆண்டுகளாகும். அதுவும் எதனாலன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து தொடர்ந்து வந்து அவங்க மேலே பொருளாதார கட்டுப்பாடு கொண்டு வந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் கொண்டு வந்த காரணத்தினால்தான் அந்த நாட்டால் வந்து வளர முடியவில்லை. அப்படி இல்லாட்டி வந்து ஹை இன்கம் இருக்கிற ஒரு நாடு வந்து அந்த நாடு படித்தவர்களோட 88% மேலே வந்து ஒரு லிட்ரேட் கண்ட்ரி. அது அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு பெரிய நாடாக இருக்கின்றது. அப்போ இஸ்ரேலுக்கு வந்து 48லேருந்து அவங்க வந்து ஒரு சிறிய நாடாக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளுடைய ஒரு சப்போர்ட்டும் அவர்களுக்கு, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கின்றது. ஈரான் போல நாடுகளுடைய பாப்புலேஷனே அவங்களுக்கு வந்து ஒரு பவர் தான், அது ஒரு பெரிய சக்தி தான். ஈரான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. ஈரானும் ஈராக்கும் 2 பேருமே 80லேருந்து 88 வரைக்கும் அவங்க சண்டை போட்டு கொண்டார்கள். இருந்தாலும் இப்போ பாருங்கள், ஈராக்கெல்லாம் கூட வந்து இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியை தான், அவங்களுடைய சப்போர்ட் வந்து ஈரானுக்கும் இருக்கின்றது, இஸ்ரேலுக்கும் இருக்க மாதிரி ஒரு நியூட்ரல் இதை வந்து ஈராக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் வந்து இந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய ஒரு நாகரிகத்தை உள்ளடக்கிய ஒரு நாட்டிற்கும் புதிதாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய ஒரு போராகத்தான் இது இருக்கும். ஆனால் இந்த போர் எல்லாமே வந்து முடிவுக்கு வர வேண்டும், அங்கே அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் அந்த 2 நேஷன் 2 ஸ்டேட் தியரி தான். இஸ்ரேல் உருவாயிடுச்சு, இஸ்ரேல் இனிமேல் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் என்றால் பாலஸ்தீனம் உருவாக வேண்டும். அந்த பாலஸ்தீனம் உருவாகிவிட்டது என்றால் அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி உண்டாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்போ 2 நாடுகளும் சண்டை போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மற்ற நாடுகளுக்கு அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா? எரிபொருள் விலை போன்றவற்றில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வந்து தாக்கத்தில் வந்து ஒன்று வந்து மக்களை வந்து எல்லாருமே வந்து மற்ற நாடுகளில் இருந்தவங்க எல்லா நாடுகளுமே வந்து இஸ்ரேலிலிருந்தும் ஈரானிலிருந்தும் அவர்களுடைய இவங்களை வந்து மக்களை வந்து வெளியேற்றி விட்டார்கள். இந்தியாவுமே முதல் கட்டமாக மாணவர்களை இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்ரேலேருந்தும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து இஸ்ரேலேருந்தும் வெளியேற்றப்பட வேண்டும், ஈரான்லேருந்தும் வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா 2 நாடுகளிலும் வந்து இந்த தாக்குதல் வந்து வான்வெளி தாக்குதல் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அது எங்கே விழும் அப்படின்னு தெரியாது. இன்னொன்று போர் நடப்பது எல்லாமே டெஹரானை சுற்றி பகுதிகள், இங்கே டெல் அவிவ் சுயத்திய பகுதிகள், இது எல்லாமே இது வந்து அர்பன் வார்ஃபேர், இது வந்து ஒரு நகர போர் இது. அதனால் வந்து இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும். கட்டிடங்கள் மீது, மக்கள் மீது,
ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து இந்த இதில் வந்து பிரித்து பார்க்க முடியாதுல்ல. இது வந்து இராணுவ தலையகமா, இது இராணுவத்தை சேர்ந்ததா அல்லது மக்கள் இருக்கக்கூடியதா அப்படின்னு வந்து ஒரு நகர்ப்புறத்தில், அதுவும் வந்து ஒரு திக்லி பாப்புலேட்டட் சிட்டியில் நம்மளால் அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு போரில் தான் இப்போ வந்து இந்த வான்வெளி தாக்குதல் எல்லாமே இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி இந்த போர் இமிடியட்டாக தான் இந்த சீஸ்ஃபயருக்காக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க, போர் முடிய வேண்டும் என்று. அது முடிந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடிகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து இன்றைக்கி கம்மியாகும். ஈரான் போல நாடுகளுடைய முக்கியமான ஒரு இதே வந்து ஆயில் தான். அவங்க எல்லாமே பொருளாதாரமே அவங்கள வந்து, அதனால் வந்து ஈரானுடைய ஆயிலை வந்து இன்றைக்கி வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து வாங்கலை. ஏன்னா ஈரான் மேலே வந்து பொருளாதார தடையை மற்ற நாடுகள் விதித்த காரணத்தினால அங்கேருந்து இந்தியா கூட ஈரான்லேருந்து தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அப்படி வாங்கிட்டு இருக்கிறப்ப ருப்பியில் நம்ம பே பண்ணலாம். ஒரே ஒரு நாட்டுக்கு நம்ம ருப்பியில் பே பண்ணிகிட்டு இருந்தது ஈரானோடு தான் நம்மளுக்கு. அதனால் வந்து ஆனால் இது உக்ரைன் வார் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து அங்கே வந்து 2வது நாளே 13ஆம் தேதி போர் ஆரம்பித்தது. 14ஆம் தேதியே வந்து அவங்க வந்து ஒரு இந்த எண்ணெய் கிணறு மேலே குண்டு போட்டாங்க. அது கொஞ்சம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணெய் கிணறு வந்து கத்தார் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணெய் கிணறு. அந்த எண்ணெய் தான் வந்து ஈரானில் வந்து 66% அவங்களுடைய நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து அந்த எண்ணெய் கிணறு தான். ஏன்னா 90 மில்லியன் மக்களுக்கு வந்து எண்ணெய் தேவைகள் வந்து மிக அதிகமாக இருக்கின்றன, எனர்ஜி, எரிவாயு. அதனால் வந்து அதெல்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. உலக நாடுகளுக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது, இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் உயரவில்லை. ஒரு 73-74 டாலர் பேரலுக்கு, ஒரு பேரலுக்கு வந்து ஏறி இருக்குது. இது வந்து $100 வந்து இது அப்போ உக்ரைனியன் போகிறப்ப வந்து கடந்தது. அந்த அளவுக்கு வந்து உயரவில்லை. இருந்தாலும் வந்து இந்த எண்ணெயை கொண்டு வருவதற்கான பிரச்சனை இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அது வழியாக தான் எல்லாம் ஒரு 20-22% ஆயில் அது வழியாக தான் வருது. அப்புறம் வந்து ரெட் சீ வழியாக தான் வருது. இந்த போர்னால் இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டு இந்த எண்ணெய் வராமல் கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால்தான் எண்ணெய் விலை பிரச்சனையாக இருக்கும். அது அப்படி இல்லாட்டி இப்போ அது வந்து முக்கியமாக ஈரானுக்கு தான் அந்த பிரச்சனை மிக அதிகமாக இருக்கின்றது. இப்போ இஸ்ரேல், ஈரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் எந்தெந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இப்போ இஸ்ரேலுக்கு சில நாடுகளும் ஈரானுக்கு சில நாடுகளும் சப்போர்ட்டுக்காக வருவாங்க இல்லையா? அவங்க அப்படி யார் வர வாய்ப்புகள் இருக்குது? அதுதான் முன்னாடி நான் குறிப்பிட்ட போல் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மாதிரி ரஷ்யா, இன்றைக்கி இவங்க சைனா, சிரியா இருந்துச்சு. இப்போ சிரியாவில் வந்து அதனுடைய பலம் குறைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அல்-அசாத் வந்து அங்கே போயிட்டார், ரஷ்யாவுக்கு தஞ்சம் அடைஞ்சிட்டார். அதனால் வந்து அந்த நாடுகள் இல்லை, பாகிஸ்தான் போல நாடுகள்லாம் இன்றைக்கி ஈரான் பக்கம் நிற்பாங்க. அதாவது உலக நாடுகள் வந்து 2 அணியாக இன்றைக்கி வந்து நிற்கவில்லை. இருந்தாலும் இந்த போரை முடித்து கொள்ள வேண்டும் என்பது தான் எல்லாருடைய ப்ரையாரிட்டியாகவும் இன்றைக்கி வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த போர் தொடர்மையானால் தான் வந்து யார் வந்து யாரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு காஷன் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க, நீங்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று 2 நாடுகளுக்குமே. ஆகவே இன்றைக்கி வெளிநாட்டு அமைச்சர்களோடு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டால் போர் நிறுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இறுதியாக இந்த சண்டை அப்படிங்கிறது என்ன முடிவுகளை ஏற்படுத்தும், எந்த முடிவில் கொண்டு வந்து நிப்பாட்டும்? இந்த சண்டை வந்து ஒரு மாதிரி நம்ம பார்த்தோம்னா அக்டோபர் 7, 2023 அவங்க வந்து காசாவில் அவங்க ஹமாஸ் மீது அவங்க தாக்குதல் ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே அதுக்கப்புறம் அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு இது பண்ண முடியுமோ அவங்க மீது தாக்குதல்கள் மிக அதிகமாக ஆகி ஒரு 60,000க்கு மேல் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில். அதுக்கப்புறம் வந்து ஈரான் தான் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அதனால் ஹெஸ்புல்லா ஒடுக்கணும்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லாவுக்கு போனாங்க. பெய்ரூட்டில் இறங்கி அவங்க மீது தாக்குதல் நடத்தி அவங்களுடைய தலைவர் நசருல்லா அவரை கொண்டாங்க. இங்கே இவங்க தலைவர் சினவாரை கொண்டாங்க. போன ஆண்டே வந்து ஏப்ரல் மாதமும் அக்டோபர் மாதமும் ஈரான் உள்ளே பூந்து அடித்தாங்க. உள்ளே பூந்து 2 தாக்குதல் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் நடத்திட்டாங்க. அதற்கே வந்து ஈரான் வந்து பதிலீடு கொடுக்க வேண்டும் என்று தான் நிறைய மிசைல்ஸை வந்து ஏவுகணைகளை இது பண்ணி ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் அவங்களும் ஹெஸ்புல்லா மூலமாகவும் இவங்க மூலமாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று ஹவுதீஸ் என்று சொல்லக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடியவங்களும் வந்து ஈரானால் உதவி பெறக்கூடிய அந்த குழுக்கள் தான். அவங்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் வந்து இந்த
போரினுடைய இந்த போர் வந்து இவங்க 3 பேரையும் இவங்க வந்து இவங்களுடைய பலத்தை பார்த்த பிறகு, பலம் இல்லாமையை பார்த்த பிறகு இஸ்ரேல் இப்போது ஈரான் மீது இதை தொடுத்திருக்கிறார்கள். அப்படின்றப்ப இந்த போர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போராக நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய நாடு. இந்த ஒரு பெரிய நாட்டில் வந்து ஒரு போரை இஸ்ரேல் தொடுத்துருக்கின்றது. என்னத்தினாலும் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறனால அவங்களுக்கு அணு ஆயுதங்கள் அவங்கள்ட்ட வந்து ஆயுதங்கள் இருக்கின்றதா, இந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாம் இருக்குதா, அவங்க வந்து அமெரிக்காவை நம்பி தான் இந்த போரில் இறங்கியிருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம். ஏன்னா இன்னும் ஒரு 10-12 நாளைக்கு தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் இருக்குன்றதெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆகவே பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும், இந்த நாடுகள் யார் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் யாருக்கு உதவி பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய காரணங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சார். ரொம்ப நன்றி. நன்றிங்க.